பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ராஜு வந்து டான்ஸ் காம்படிஷனுக்கு கலந்துக்க போகிறேன், கலந்துக்கிட்டு 10 lakhs வின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லார் பேச்சையும் மீறி சென்னைக்கு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ராஜு நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து எந்த ஜட்ஜஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக வந்து நடந்துக்க மாட்டாங்க. ராஜி நல்லாவே ஆடிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ராஜியை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன சுடிதார்லாம் போட்டுட்டு ஆரா வந்துட்டு வேறு ட்ரெஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்படியா டான்ஸ் ஆடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ராஜியை ரொம்ப ரொம்ப தப்பாக பேசுவாங்க. அதுலேயும் ஒரு ஜட்ஜு பார்த்தீங்கன்னா ராஜிக்கிட்ட தப்பாக நடப்பாங்க. ராஜியை பார்த்து செல்ஃபி எடுக்கிறது, ராஜியை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் தப்பாக பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ராஜி ஒரு லெவலுக்கு மேலே பொறுக்க முடியாமல் கதிருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. கதிர் வேகமாக பார்த்திங்க அப்படின்னா கார் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தப்பாக நடந்துக்கிட்ட அந்த ஜட்ஜஸ்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நான் ராஜியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜையும் கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. அப்போ ராஜி கேட்குறாங்க, என்னை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்து கேட்குறாங்க. இல்லை ராஜி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டோடனே ராஜிக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுது. இவ்வளோ தூரம் வந்து சென்னைக்கு வந்து போராடி ராஜியை இவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா கதிருக்கு ராஜியை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ராஜிக்கு இப்போ தான் புரிய வருது. ஸோ இது எல்லாத்தையும் மீறி வந்து ஏன் தான் காம்படிஷனுக்கு போனோமோ, போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ராஜி ஃபீல் பண்ணுறாங்க. ராஜிக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் கதிர் வந்து எப்படியோ நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க. ஆனால் எல்லாரையும் மீறி போனனால தான் இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் ராஜி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, வீட்டில் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.